ஓ, மணி 9 ஆச்சா? கொஞ்ச நேரம் ஃபேஸ்புக் இன்ஸ்டா பார்ப்போம். நெட்டு சிக்னல் கிடைச்சல, நெட்டு சிக்னலும் கிடைச்ச மாட்டேங்குது. மணி 1 ஆச்சு. 1:05. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கூட யூஸ் பண்ணிட்டு உறங்கும். சூப்பர் 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 சூப்பர். இப்படி எஸ்கேப் ஆயிட்டா. சூப்பர் சூப்பர். கரெக்டா பிடிச்சிட்டாங்கண்ணா. கரெக்டா பிடிச்சிட்டேன். இது கொள்ளலாம். டேய், நீ செல் நோண்டிட்டு இருக்கலடா. செல் நோண்டுறது நான் தப்புன்னு சொல்லல. செல்லு நம்ம அளவோட நம்ம செல்லு யூஸ் பண்ணியாச்சுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்ப பாரு, நீ வந்துட்டு சாப்பாடுக்கு நீ மதிப்பு கொடுக்குதியா? சாப்பாடு உன்கிட்ட இருக்குது. செல்ல நோண்டி நீ சாப்பிட்டுட்டு இருக்க. நீ அதுல வந்து கொஞ்சமாவது ஆகாரம் உன் வயத்துல போயிருக்க மாட்டா. இப்ப பாரு, நீ செல்லு கடைசியில வந்துட்டு உனக்கு என்ன, இதனாலேயே ஒழுங்கா சாப்பிடாம உனக்கு கேஸ்ட்ரோல் பிரச்சனை வந்து உடம்பு தான் பாதிப்பாகும். நீ செல்லையே பார்த்து இருக்க. சாப்பாட்டுக்கு எந்த ஒரு மதிப்பும் கொடுக்கல. இதனால நீ வந்துட்டு கஷ்டப்பட போறது நீ தான்டா. அதே போல ஒர்க் நடந்துட்டு இருக்கும்போது நீ எப்ப பார்த்தாலும் மொபைலே நோண்டி இருந்தேன்னா உனக்கு ஒர்க்கு ஒழுங்கா நடக்காது. அங்க அங்க நீ வேலை பார்த்துட்டு இருக்கிற ஆபீஸ்லயும் போற இடங்களையும் ஒன்றை கோவப்பட்டு சண்டை பிடிப்பாங்க. அதே மாதிரி சில இடங்களை நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீ நெட் யூஸ் பண்ணிட்டே இருப்ப. சிக்னல் கிடைக்காட்ட என்ன பண்ண, டென்ஷன்ல ஒன்னு செல்ல உடைப்ப, இல்லைன்னா கோவத்துல ஏதாத்துட்டு இருப்ப. அந்த நேரம் உனக்கு கோவம் பிறக்க முடியாம அந்த நேரம் நீ என்ன பண்ணுவ, ஏதாவது புலம்பி துடிச்சுட்டு தான் இருப்ப. அதனால செல்லு நீ அளவோட யூஸ் பண்ணடா. செல்லு வந்துட்டு எல்லாரும் யூஸ் பண்ண நல்ல ஒரு பொருள் தான். ஆனா அது நம்ம அளவுக்கு மீறும் போது அது ஆபத்து தான். அதே போல நைட்டு நீ தூங்கும் போதும் சீக்கிரமா தூங்க பழகு. செல் நோண்டி லேட்டா தூங்கி காலையிலேயே லேட்டா எழும்பி இன்னும் கொஞ்ச நேரம் கூட நோண்டுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெட்டே நீ அதிகமா ரொம்ப நேரம் நோண்டிட்டு இருக்கும் போது போற இடங்கள்லயும் டைம் லேட் ஆகும். அங்க வந்துட்டு ஐயோ இந்த இடத்துக்கு கரெக்டா டைம் போக முடியலன்னு நீ தான் கஷ்டப்படுவ. அதே போல வந்துட்டு சில இடங்கள்ல வந்துட்டு போகும்போதும் செல்லு வந்துட்டு யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது உனக்கு அதிக நேரம் டவரோ நெட்டோ கிடைக்காத இடங்களா இருக்கட்டும். சில இடங்கள்ல வந்துட்டு என்னன்னா, செல்ல எப்ப பார்த்தாலும் நீ வந்துட்டு தனியா ஒதுங்கி இருந்து கேம் விளையாடும் போது அளவோட கொஞ்ச நேரம் கேம் விளையாடியா அதை நிறுத்து. அது அளவு கடந்து நீ கேம் விளையாடும் போது அதுலயே உனக்கு கான்சென்ட்ரேஷன் போய் உனக்கு வந்துட்டு ஐயோ இன்னைக்கு நான் அதை பிடிக்க முடியல, செலக்ட் பண்ண முடியல, ஐயோ நான் அவன் அங்க பார்க்க முடியல, இங்க பார்க்க முடியல, ஐயோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தான் அந்த நேரம் வந்து ப்ரெஷர் ஏறி நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவ. அதே மாதிரி டைமுக்கு நீ வந்துட்டு சாப்பிட்டு இருக்கும்போது செல்லே நோண்டிட்டு இருந்தாச்சுன்னா உனக்கு கேஸ்ட்ரோல் பிரச்சனை தான் வரும். அதனால எந்த ஒரு மொபைலா இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணும்போது அளவோட யூஸ் பண்ணா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதனால இனிமேலாவது மொபைல் யூஸ் பண்ணும்போது நீ அளவோட யூஸ் பண்ணு. கரெக்டா இருந்தேன்னா உனக்கு எந்த பாதிப்பும் வராது.